ஆயுத எழுத்து நீட்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். கடந்த ஆண்டு இந்த தருணத்தில் வரலாறு காணாத மழையை பார்த்து வந்தோம். இந்த ஆண்டு வரலாறு காணாத ஒரு வறட்சி ஏற்படுமோ அப்படிங்கிற ஒரு அச்சம், சந்தேகம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால், வடகிழக்கு பருவமழை தொடங்குவதிலேயே தாமதம். அதில் பெரிய பற்றாக்குறை, இதுவரைக்கும் இல்லாத ஒரு பற்றாக்குறை. 1904க்கு பிறகு ஒரு ட்ரையஸ்ட் அக்டோபர் நம்ம பார்த்தோம். நவம்பர் மாதத்துலேயும் எந்த ஒரு நிவாரணமும் இல்லை. மழை பொய்த்து வருகிறது. அதே போல் தென்மேற்கு பருவமழையும் பொய்த்து காவிரி விவகாரத்தில் எவ்வளோ பெரிய பின்னடைவு என்பதை பார்த்தோம். ஆக ஒரு வறட்சி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நோக்கி அது நிதர்சனமாக மாறி வருகிறது. வறட்சி மாநிலமாக தமிழகத்தை அறிவிக்கணும்னு எதிர்க்கட்சிகளுடைய கோரிக்கை ஒரு பக்கம், வறட்சி என்பது நிதர்சனமாக இருக்கிறது. தண்ணீர் தட்டுப்பாடு சமாளிக்கக்கூடிய நிலையில் இருக்கின்றோமா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. நம்முடைய பேராசிரியர் தீரன் அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் இணைகிறார். அதே போல அறப்போர் இயக்கத்துடைய திரு ஜெயராமன் அவர்கள் இணைகிறார்கள். தென்மேற்கு பருவமழை பொய்த்தது. தமிழகம் பெருமளவுக்கு நம்பியிருக்கக்கூடிய வடகிழக்கு பருவமழையில் எந்த ஒரு பாசிட்டிவ் சைன்ஸும் இதுவரைக்கும் தென்படலை. இதுவும் ஒரு வரலாறு காணாத ஒரு சூழ்நிலை தான், ஒரு 100 ஆண்டுகளில் இல்லாத ஒரு சூழ்நிலை தான். இதை சமாளிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறோம். ஏன்னா உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு மாதத்துக்கு முன்னாடி பேசணும், போன டிசம்பர் மாதிரியான ஒரு சூழ்நிலையை நம்மளால் சமாளிக்க முடியுமா அப்படிங்கும்போது இல்லை அப்படின்னு நீங்கள் காரணங்களே இல்லை இன்னும் தூர்வாரல அது இல்லைன்னு சொன்னீங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு நேர்மாறான ஒரு சூழ்நிலையில நிதர்சனமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சோஃபார் வடகிழக்கு பருவமழை பொய்த்திருக்கிறது. இதை சமாளிக்கக்கூடிய நிலையில ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா, இந்த இரண்டுக்குமே வெள்ளம் வருமா அப்படிங்கிற கேள்வியாக இருந்தாலும் சரி, வறட்சி வருமா அப்படிங்கிற கேள்வியாக இருந்தாலும் சரி, இது இரண்டிற்குமே பார்த்தீங்கன்னா ஒரே தீர்வு தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால். ஏன்னா நான் போன வருஷம் அவ்வளவு மழை பெஞ்ச போது நம்ம செய்ய தவறியது என்ன அப்படின்னா, அந்த நீர்நிலைகள்லாம் தூர்வாரப்படாமல் இருந்ததுனால இன்றைக்கி அந்த கிரவுண்ட் வாட்டர் லெவல் ஒரு பெரிய அளவில் நம்ம இன்க்ரீஸ் பார்க்க முடியலை. பெரிய அளவில் அந்த தண்ணீர் அனைத்தும் கடலை நோக்கி போனதுனால இன்றைக்கி கிரவுண்ட் வாட்டர் லெவல் சிறு அளவு தான் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் ஏறி இருக்குது. இன்னொரு பக்கம் நீங்கள் சொன்ன மாதிரி தென்மேற்கு பருவமழை இன்றைக்கி பொய்த்து போன காரணத்தினால கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு இந்த பகுதிகள் ஏற்கனவே இப்போ போன நவம்பருக்கு, போன அக்டோபருக்கு, இந்த அக்டோபருக்கு பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 5 மீட்டர் அளவிற்கு அவங்க அதோடைய கிரவுண்ட் வாட்டர் லெவல், பிலோ கிரவுண்ட் வாட்டர் லெவல்னு சொல்லக்கூடியது 5 மீட்டர் அளவிற்கு குறைந்திருப்பதை பார்க்க முடியுது இந்த ஒரு வருட காலத்தில். அப்போ இந்த பகுதிகள் முக்கியமாக வடகிழக்கு பருவமழை வந்தால் கூட பெரிய அளவில் தாக்குதல் இந்த பகுதிகளில் இருப்பதை நம்ம பார்க்க முடியாது. அப்போ ஏற்கனவே இந்த மாவட்டங்கள் வறட்சியை நோக்கி மிக வேகமாக போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். அதுக்கு மழையும் பெரிய அளவில் அங்கே வரப்போகிறது இல்லை. அதனால அந்த பகுதிகள் நம்ம இப்போவே அரசாங்கம் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய நேரம் இருக்கு. ஆனால் இது வரைக்கும் அதுக்கான நடவடிக்கைகள் நம்மளால் பார்க்க முடியலை. சென்னையை பொறுத்த வரைக்கும் குடிநீர் சம்மந்தப்பட்ட இப்போ இந்த பூண்டி, சோழவரம், நம்ம இந்த அனைத்து நீர் ஆதாரங்களையும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இன்னையோடைய அளவு கிட்டத்தட்ட 700 மில்லியன் கியூபிக் ஃபீட் தான். அதாவது அடுத்த 20 நாட்களுக்குத்தான் சென்னைக்கு குடிநீர் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தான் தண்ணி இருக்கின்ற நிலையில நம்ம இன்னைக்கு இருக்கோம். ஆந்திராவிலிருந்து வர வேண்டிய இயல்பான புரிதல் என்னன்னா, போன வருஷம் நல்லா மழை பெஞ்சிச்சு, இன்னும் ஒரு வருஷம் தாக்கு பிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாத்தையும் இருக்கு. ஏன்னா கிரவுண்ட் வாட்டர் லெவல் குறைந்திருந்தாலும் போன வருஷத்துடைய தாக்கம் இன்னைக்கும் இருக்கும் அப்படின்னு. இந்த வருஷத்தை சென்னை போன்ற ஒரு பகுதியால் சமாளிச்சிட முடியாது. இந்த வருஷம் இந்த மான்சூன் கொஞ்சம் டிலேடா இருந்தா நம்ம சமாளிச்சிடலாம். சமாளிக்க முடியும். பொய்த்தால் நம்மளால் சமாளிக்கக்கூடிய ஒரு நிலையில் இல்லை. ஏன்னா 700 மில்லியன் கியூபிக் ஃபீட் வாட்டர் தான் இருக்கு. உங்களுக்கு தெலுங்குங்காலேருந்து இன்னொரு 2000 மில்லியன் கியூபிக் ஃபீட் வந்தாலும் சரி, வீராணம்லேருந்து ஒரு 600 வந்தாலும் சரி, இதெல்லாம் பத்தாது நமக்கு. கண்டிப்பாக பொய்த்ததுன்னா நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்க போகிறோம் சென்னை. வரலாறு காணாத ஒரு சூழ்நிலை. அதனால தான் இந்த சமாளிப்பில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தது, நிறைய பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னு பார்த்தோம் போன வருஷத்தில். நான் இந்த முறை அதற்கு நேர் எதிரான ஒரு வரலாறு காணாத ஒரு வறட்சிக்கான வாய்ப்பை நம்ம புறந்தள்ளிட முடியாது. இதை சமாளிக்கக்கூடிய தயாரிப்போட அரசு இருக்கா இல்லைன்னு எதிர்க்கட்சிகளுடைய விமர்சனம். இதற்கான ஒரு செயல்திறன் இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எப்படி பார்க்க? இல்லை, அது எதிர்க்கட்சிகள் வழக்கமாக ஒரு அரசியல் செய்வதற்காக பேசுகின்ற பேச்சுக்கள். மாண்புமிகு அம்மா அவர்களுடைய அரசானது இந்த ஆண்டு முதல்ல என்ன சொல்லப்பட்டது என்று சொன்னால், கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டு அளவுக்கு அதிகமாக மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு வானிலை ஆய்வு மையங்கள் எல்லாம் சொல்லிச்சு.
ஆனால் இன்றைக்கு வந்து வடமேற்கு தென்மேற்கு பருவமழை பொய்த்ததோடு மட்டும் இல்லாமல் வடகிழக்கு பருவமழையும் இன்னை வரல வந்து நமக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லை. ஆனால் இந்த ஆண்டு கூடுதலாக மழை பெய்யும் கூடும் என்று தெரிந்த உடனே குறிப்பாக கடலோர மாவட்டங்களில் சென்னை, திருவள்ளூர், கடலூர், விழுப்புரம், திருநெல்வேலி இந்த கடலோர மாவட்டங்களிலெல்லாம் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அவங்க வந்து எல்லா அந்தந்த துறை அதிகாரிகள் எல்லாம் அழைச்சி பேசி என்னென்ன நடவடிக்கைகளை எடுக்கலாம், பொதுப்பணித்துறை என்ன நடவடிக்கை எடுக்கணும், சுகாதாரத்துறை என்ன நடவடிக்கை எடுக்கணும், ஒவ்வொரு துறைகளையும் கலந்துரையாடல் பண்ணி எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சு தான் இருந்தாங்க. ஆனால் நம்ம எதிர்பார்த்த அளவிற்கு மழை இல்லாமல் போய்விட்டது. அதனால் இப்போ கூட வந்து குடிநீர் பிரச்சனை வந்து வருவதற்கான வாய்ப்பு இருக்குதுன்றதுனால தான் அந்த தெலுங்கு கங்கையிலிருந்து நம்ம கொண்டு வரக்கூடிய தண்ணீரை கூட வந்து அந்த கால்வாய்கள்லாம் வந்து சில இடங்களில் பழுதுபட்டு இருந்ததெல்லாம் சீரமைச்சு அந்த தண்ணி வந்து ஒழுங்காக வந்து சேர்கிற அளவுக்கு நம்ம முயற்சி எடுத்துருக்கிறோம். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீராணத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வீராணம் பகுதிகளில் தூர்வாரி இருக்கிறாங்க. அந்த நீர்பிடிப்பு பகுதிகளெலாம் தூர்வாரி, ஏன்னா மழை வந்துடுச்சுன்னா இப்போ சேமித்து வைக்கலான்றதுக்காக தூர்வாரி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, காவிரி டெல்டா மாவட்டங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உலக வங்கியிடம் கடன் வாங்கி மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவருடைய அரசானது வந்து சுமார் 1700 கோடிக்கு வந்து ஃபேஸ் 1 அப்படின்னு போட்டு ஒரு இது பண்ணி சில கால்வாய்கள்லாம் எல்லாத்தையும் சீரமைச்சிருக்கிறாங்க, தூர்வாரிக்கிறாங்க. இப்போ ஃபேஸ் 2 அதை ஒழுங்காக உலக வங்கியே வந்து பார்த்துட்டு இந்த நடவடிக்கைகள்லாம் ஒழுங்காக நடைபெற்று இதெல்லாம் செஞ்சிருக்கிறீங்க. சரி, அவர் சொல்றது போல கடலோர மாவட்டத்தில் இதெல்லாம் செஞ்சோம், முந்தெடுப்பு நடவடிக்கை எல்லாம் எடுத்தோம் அப்படின்னீங்க. ஆல்ரைட். ஆனால் அவர் சொல்வது போல ஒரு எக்ஸ்ட்ரீம் வறட்சி, எக்ஸ்ட்ரீம் மழை, இது ரெண்டுத்தையும் சமாளிக்கிறதுக்கு ஒரே மருந்து சரியான நீர் மேலாண்மை. இல்ல அது இல்லை அப்படின்னு இவங்களை போன்ற வல்லுநர்கள் இல்லாட்டி ஆக்டிவிஸ்ட் எதிர்கட்சிகள் இதை தாண்டி கோர்ட்டு சொல்லியிருக்கு. இல்லை நீங்கள் முதல்ல கோர்ட்டு சொல்றது இருக்கட்டும். தமிழ்நாட்டிலேயே மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவுடைய அரசு தான் மழைநீர் சேகரிப்பு, ஒரு வீடு கட்டுறாங்கன்னு சொன்னால் அது கட்டாயமாக மழைநீர் சேகரிப்பு தொட்டி கட்டணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தி, இல்லைன்னா அப்ரூவலே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி கட்டாயப்படுத்தியது மாண்புமிகு அம்மாவுடைய அரசு. அதனால வந்து சென்னை மாநகரத்தில் நிலத்தடி நீர் உயர்ந்ததாக அதிகாரிகள் எல்லாம் வந்து தெளிவாக சொல்லி இருக்கிறாங்க. ஆக அம்மாவுடைய அரசை பொறுத்தவரை மழைநீர் சேகரிப்பு திட்டத்திற்காக ஏற்கனவே ஒரு முன்முயற்சி எடுத்திருக்கிறாங்க. நாங்களாம் எடுக்கலன்னா சொல்ல முடியாது. திரு ஜெயராமன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகளை பேராசிரியர் தீரன் பட்டியலிட்டார். ஒரு வறட்சியை சமாளிக்க இல்லை ஒரு தண்ணீர் தட்டுப்பாடை சமாளிக்க அரசு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்ன? அரசு வந்து முக்கியமாக அதுவும் தமிழ்நாட்டில் நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், தமிழ்நாடு வந்து இப்போ மற்ற மாநிலத்தை நம்பி நம்ம வந்து தண்ணீரில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய நீர்நிலைகளை அதை வந்து ப்ராப்பராக பராமரிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது வறட்சிக்கும் சரி வெள்ளத்துக்கும் சரி. முன்னாடியே சொன்ன மாதிரி 2012 நம்ம சம்பா சாகுபடி போது ஒரு பெரிய பிரச்சனையை சந்தித்தோம். கிட்டத்தட்ட 14 விவசாயிகள் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அறிவிக்கப்பட்டது என்னென்னா 15,000 குட்டைகள் வெட்டப்படும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய நிறைய ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் கிரியேட் பண்ணப்படும். அது நடக்கலை. அது இன்னைக்கு எங்கே நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரியவே இல்லை. அதுக்கப்புறம் அதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து எடுக்கப்படலைங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். இது வந்து காவிரி அந்த டெல்டா பகுதிகளுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக தான் பார்க்கப்படணும். இப்பொழுது திரும்ப விவசாயிகள் தற்கொலை ஆரம்பித்திருக்கிறது மிக கவலைக்குரிய ஒரு விஷயமா நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து ரெகுலேஷன். இவர் சொன்ன ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் வந்து வீட்டு அளவில் பண்ணுறது ஒன்று, இன்னொரு இந்த பெரிய நீர்நிலைகளை பண்ணுறது. இதை தாண்டி கிரவுண்ட் வாட்டரை வந்து ரெகுலேட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கணும். 2003 தமிழக அரசாங்கம் ஒரு சட்டம் எடுத்துகிட்டு வந்தாங்க. கிரவுண்ட் வாட்டரை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்காக கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் வந்து எவ்வளவு தண்ணீர் எடுக்கலாம், எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. இதை வந்து 2013 10 வருஷம் கழித்து கோர்ட் வந்து ஒரு ஆர்டர் போட்டாங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து ஒரு ஆர்டர் போட்டு இந்த மாதிரி வந்து இனி யாருமே வந்து இந்த எல்லா ட்ரிங்கிங் வாட்டர் எடுத்து இங்கே வந்து விற்கிறாங்க இல்லையா, அவங்க யாரும் எடுக்கக்கூடாது இந்த ஆக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற வரைக்கும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவசரமாக என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஆக்டையே ரீபீல் பண்ணிட்டாங்க. இந்த ஆக்ட் வந்து எங்களால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அரசாங்கம் வந்து அந்த ஆக்டை ரீபீல் பண்ணுவேன். அந்த ரீபீல் பண்ணும்போது ஒன்று சொன்னாங்க, நாங்கள் வந்து காம்ப்ரிஹென்சிவாக கிரவுண்ட் வாட்டரை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வர போகிறோம், அதை கொண்டு வரதுக்காக தான் நாங்கள் இதை ரீபீல் பண்ணுறோன்னு ஒரு ரீசனும் சொன்னாங்க 2013. ஆனால் இன்று வரை அந்த மாதிரி காம்ப்ரிஹென்சிவாக கிரவுண்ட் வாட்டரை ரெகுலேட் பண்ணுறதுக்கான திட்டங்கள் வரல. இன்னைக்கு கூட தாமிரபரணியில் வந்து கோக்கும் பெப்சி தண்ணி எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறது கோர்ட்டு தான். நம்ம வந்து இன்னைக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து கோர்ட்டு நம்பி தான் வந்து நம்மளுடைய அரசியல் நடந்துகிட்டு இருக்கிற ஒரு நிலையில் இருக்கும். அந்த மேலாண்மை வந்து ஒரு கோர்ட்னால பண்ண முடியாது. ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனால தான் நீர் மேலாண்மை பண்ண முடியும், ரெகுலேஷன் பண்ண முடியும், இது எல்லாமே பண்ண முடியும்.
அதனால வந்து ஒரு அரசு வந்து சரியா செயல்பட்டா மட்டும்தான் இந்த நீர் மேலாண்மையை பண்ணக்கூடிய ஐ ஒரு வாண்ட் நிலை டு வந்து டேக் நம்ம திஸ் ஃபார்வர்ட். இந்த விஷயத்துல நீர் மேலாண்மை சார்ந்து இல்லை இந்த டிசாஸ்டர் அணுகிறதுல இருந்து இல்லை இந்த மாதிரி நிறைய இந்த கமர்ஷியல் பிளாட்ஸ், இந்த நீர்நிலைகள் தன்னியல்பை இழக்கிறதுல இருந்து இதுல வந்து அரசை விட கோர்ட்டு தான் ப்ரோஆக்டிவா இருந்திருக்கு, அரசு சற்றே பின்னங்கி இருக்கு அப்படிங்கிற விமர்சனத்தை மாண்புமிகு அம்மா அவருடைய அரசை பொறுத்தவரை இதில் கவனமாக செயல்படுதுன்றதுக்காக நான் ஒரு சில உதாரணத்தை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதாவது மறைந்த இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் அவர்கள் வந்து ஒரு செய்தி அடிக்கடி சொல்லுவார். பெய்கிற மழை நீர் வந்து நாம் வந்து அதை சரியாக முறையாக பயன்படுத்தினோம்னா நல்லா நீர் மேலாண்மை செய்யலான்னு சொல்லிட்டு அந்த பெய்கிற மழை நீரை வந்து ஓடுகிற நீரை நடக்க வைக்கணும், நடக்கிற நீரை நிற்க வைக்கணும், நிற்கிற நீரை பூமிக்குள்ளே செலுத்தணும்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு மாண்புமிகு அம்மா அவருடைய அரசானது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நூற்றுக்கணக்கான கசிவு நீர் குட்டைகளை இன்றைக்கு அமைத்திருக்கிறார்கள். நீங்க போய் பார்க்குற இடத்துல உங்களுக்கு அந்த இடங்கள்லாம் போய் நான் சொல்றேன் 1000 குட்டைகள் காவிரி டெல்டால அமைக்கப்படல. அது 2000 ஒரு ஆர்டராவே வந்து பரவலாக நான் சொல்வது எல்லா இடங்களிலும் நிலத்தடி நீர் ஊர்வலத்துக்காக கசிவு நீர் குட்டைகளை செய்யறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது தடுப்பணைகளை கட்டுவதற்கு இவங்க வந்து நிதியை ஒதுக்கி அதற்காக சில இடங்களில் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. மூன்றாவது, இந்த நதிகளை இணைக்கிற திட்டமாக வாஜ்பாய் அரசானது வந்து இது அந்த காலத்திலே சொன்னாங்க. இப்ப பிஜேபி கவர்மெண்ட் கூட வந்து நதிகளை இணைக்க போறோம்னு சொல்லி தமிழ்நாட்டில் என்னெல்லாம் இல்ல கங்கையை தூய்மைப்படுத்துறதுக்காக லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல செலவு பண்ணிட்டாங்க. இன்னை வரை கங்கை தூய்மையாக மாநிலத்துக்குள்ள ஓடக்கூடிய என்னென்ன நதி வைப்பாறு குண்டாறு இணைப்பு திட்டத்தை மாண்புமிகு அம்மா அவருடைய அரசானது வந்து இன்றைக்கு நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. ஆக குறைந்தபட்சம் வாஜ்பாய் மோடி அரசானது என்ன செய்யணும்னா தென்னிந்திய நதியிலேயாவது இணைக்கிறதுக்கு ஏதாவது வந்து ஒரு சிறப்பு திட்டத்தை போட்டு செய்யலாம். ஆக மாண்புமிகு அம்மா அவருடைய அரசை பொறுத்தளவில் இன்றைக்கு தமிழ்நாடானது தண்ணீருக்காக ஒன்று கர்நாடகத்தை, இல்லை என்றால் ஆந்திராவை, இல்லை என்று சொன்னால் கேரளாவை, இந்த பிற மாநிலங்களை சார்ந்துதான் நம்பிதான் தமிழ்நாடு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இதில் ஏதாவது உயர் நீதிமன்றத்தில் போய் நீதிமன்றத்தின் மூலமாக பெறுகின்ற தீர்ப்புக்கு கூட இன்றைய வரையில காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படாதனால் நமக்கு காவிரியில கொடுக்கப்பட வேண்டிய தண்ணீர் 3 முறை உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொன்னது. 5000 கனஅடி நீர் வினாடிக்கு திறந்து விடணும், 6000 கனஅடி நீர் வினாடிக்கு திறந்து விடணும், 2000 கனஅடி எதையுமே செய்யல. அவங்க திறந்து விட்டது பூரா அவங்க மாநில விவசாயிகளுக்கும் அவங்க மாநில குடிநீருக்காகத்தான். நெருக்கடிகளிலே கூட மாண்புமிகு அம்மாவுடைய அரசானது வந்து விவசாயிகளை கைதூக்கி விட வேண்டும் என்பதற்கு டேக் சம் வாட்டர். நான் திரு ஜெயராமன் அவர்கள்ட்ட கேட்க ஒரு மாதிரி எடுக்கப்பட்ட ஸ்டெப்ஸ் பத்தி சொல்றாரு. இந்த இமீடியட் சிச்சுவேஷன்ல நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன? நீண்ட கால அடிப்படையில் அரசு செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னா 100 விஷயம் பட்டியலிட முடியும். பட் இமீடியட் பிளானிங்ல தேவைப்பட குடிநீர் அப்படிங்கிறது மிக அத்தியாவசியமானது. இப்போ பார்த்தீங்கன்னா தெலுங்கு கங்கையிலேருந்து கிட்டத்தட்ட 4000 மில்லியன் கியூபிக் ஃபீட் வாட்டர் வந்து நம்ம கேட்டிருக்கோம். ஆனால் இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா நவம்பர் 8ஆம் தேதி வந்து அவங்க தண்ணீர் கொடுக்கறத நிப்பாட்டிட்டாங்க. ஏன்னா வந்து வழியில் வந்து பல இடங்களில் வந்து தண்ணீர் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து அரசாங்கம் வந்து அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்துறேன்னு சொல்றாங்களே தவிர இன்னும் அதற்கான வழிகள் வரவில்லை. அவங்க இன்னும் தண்ணி 4000 மில்லியன் கியூபிக் ஃபீட் வந்து கொடுப்பாங்களா இல்லையாங்கிறதே தெரியல. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஸ்டெப் நம்ம எடுக்க வேண்டியது. இமீடியட்டா எடுத்து அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி அந்த தண்ணீர் வர வைக்க வேண்டியது மிக மிக முக்கியமான ஒன்று. இரண்டாவது, வீராணம்லையும் வந்து தண்ணீர் வர வைக்க வேண்டியது மிக மிக முக்கியமானது. இதை தாண்டி இன்றைக்கு அரசாங்கம் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா டிசம்பர் ஜனவரி இந்த வந்து எக்ஸ்டெண்டட் மான்சூன் சொல்லியிருக்காங்க. டிசம்பர் மாதம் நம்ம முதல் வாரத்திலிருந்து மழை வரப்போகிறது. எக்ஸ்டெண்டட் மான்சூன் ஜனவரி வரைக்கும். இந்த நேரத்தில் வரக்கூடிய மழையை நாம் தேக்கணும் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு போடப்பட்டிருக்கிற ஸ்பெஷல் டீம்ஸ் வந்து இருக்கக்கூடிய நீர்நிலைகள்ல இந்த கடைசி நிமிஷத்துல தூர்வாருனா கூட பல இடங்கள்ல வந்து கிரவுண்ட் வாட்டரை வந்து ரீசார்ஜ் பண்றதுக்கான அதை வந்து ரீசார்ஜ் பண்றதுக்கான எஃபர்ட்ஸ் வந்து கண்டிப்பா எடுக்க முடியும். அது வந்து பல இடங்கள்ல திரும்ப திரும்ப சொல்ற ஃபோக்கஸ் வந்து அவங்களுக்கு நீர் வழிகளை தூர்வாருறதுல இருந்து இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா தண்ணீரை கடலுக்கு செலுத்தக்கூடிய இடங்கள்ல தான் அவங்க கவனம் செலுத்திருக்காங்க. நீர் நிலைகளை தூர்வாரக்கூடிய இடத்துல அவங்க கவனம் செலுத்தல. அதை வந்து மிக அவசியமாக செலுத்த வேண்டியது நம்ம வந்து. ப்ரொஃபசர் தீரன், இப்போ தென்மேற்கு பருவமழை பொய்த்தது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். வடகிழக்கு பருவமழை பெரிய தாமதத்துக்குள்ளாக இருக்கிறது. டிசம்பர்ல தான் சென்னைக்கெல்லாம் பலனே இருக்குங்கிற ஒரு சூழ்நிலை. ஆனா இது ஒரு டிராட் லைக் சிச்சுவேஷன், ஒரு வறட்சி அப்படிங்கிறது பல்லை காட்டி கொண்டிருக்கிறது. அப்படிங்கும்போது அதை அணுகணும் அப்படின்னா முதல்ல அதை அங்கீகரிக்க வேண்டாம். அதை தான் எதிர்கட்சிகள் கோர்றாங்க. இதை வந்து வறட்சி மாநிலமா அறிவிங்க, வறட்சியை அங்கீகரிங்க, அப்புறம் அதை அணுகலாம் அப்படின்னு. அதுல என்ன தயக்கம்? இது வரைக்கும் ஏன் தயக்கம்?
இல்லை மாண்புமிகு அம்மா அவருடைய அரசானது வேளாண்மை துறையின் மூலமாக இன்றைக்கு அது பற்றி எல்லாம் ஆலோசித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அம்மாவனுடைய அரசானது வந்து நீங்கள் வந்து எவ்வளவு திட்டமிட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதற்கு ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். இன்றைக்கு வந்து சிறு குறு விவசாயிகள், ஏன்னா இன்றைக்கி வந்து நீர்ப்பயிரை பயிரிடுறதுனால நமக்கு நீர் ரொம்ப பற்றாக்குறையாக இருக்கிறதுனால நீர்ப்பயிர் பயிரிடுவதை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லி வேளாண்மை துறையே சொல்லுது. பயிர் சுழற்சி முறை அந்த மாதிரி செஞ்சாக்கா நமக்கு வந்து கொஞ்சம் தண்ணீர், அதே போல சொட்டு அந்த வறட்சி அங்கீகரிக்க இருங்க, அது அங்கீகரிப்பாங்க நிச்சயமா. அது ஜூன் மாசம் சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் சொல்லுது தன்னுடைய அறிக்கையில, தமிழ்நாட்டில் அநேகமான மாவட்டங்கள் வறட்சியாக பாதிக்கப்பட்டாலும் கூட அதை அவங்க அடையாளம் காணல. நாங்க எங்கெங்கன்னு கேட்கும் போது கூட வெர்பலா தகவல் கொடுக்குறாங்களே தவிர அதை அங்கீகரிக்கலன்னு சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் சொல்லுது. எப்போ? ஜூன் மாசம். 23 மாவட்டங்கள்ல வந்து நீருடைய அளவு வந்து போன நவம்பரோட இந்த நவம்பர் தொடர்ந்து இந்த வறட்சி நீடிக்குமேயானால் கட்டாயமாக இதயம் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவருடைய அரசானது வந்து அந்த வறட்சி மாநிலமா அறிவிக்கணும்னு சொல்லி அது கட்டாயம் செய்வாங்க. ஆனால் இந்த இடைப்பட்ட காலத்துல அரசு தன்னுடைய கருத்தா செஞ்சிட்டு இருக்காங்கன்றதுக்காக சொல்ல வரேன். அந்த நீர்ப்பயிர் பயிரிடுவதை தவிர்ப்பதோடு மட்டுமல்ல, இந்த சிறு குறு விவசாயிகளுக்கு முழு மானியம், மற்ற விவசாயிகளுக்கு வந்து பாதி மானியம் இன்றைக்கு ஏன்னா அந்த நீர் மேலாண்மைக்காக செய்யப்படுகிற திட்டங்கள் அது. ஆக இன்றைக்கு வேளாண்மை துறையை பொறுத்தளவில் அவர்கள் வந்து எந்தவித சிரமமும் இல்லாமல் பயிர் ஏற்றணும் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கு கூட்டுறவு துறைகளின் மூலமாக அந்த விதை உரம் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு இல்ல அதெல்லாம் இப்ப மாநில அரசாங்கமானது மத்திய அரசாங்கத்துக்கிட்ட கேட்டு 3000 கோடி ரூபாய் கொடுங்க எங்க விவசாயத்துக்காக. ஏன்னா இந்த சம்பா சாகுபடி பொய்த்து போச்சுன்னா தமிழ்நாட்டில் உணவு பஞ்சம் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஆகவே 3000 கோடி ரூபாய் முதல்ல இந்த 21,000 கோடி ரூபாய் 3000 கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு கொடுங்கள் என்று சொல்லி தமிழகத்தினுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கள் வந்து கோரிக்கை மத்திய அரசாங்கத்தில் வைத்திருக்கிறார். ஆக அம்மாவுடைய அரசு திட்டமிட்டு தான் இன்று வறட்சியை சமாளிப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்துக்கொண்டிருக்கிறார். ரொம்ப சுருக்கமான கருத்து. இல்ல அந்த விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் அது உண்மை இல்லை. எலெக்ஷனுக்கு முன்னாடி இன்ஃபேக்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, நெல்லுக்கு தான் பெரிய அளவுல மானியத்தை அறிவிச்சு நெல்லுக்கு வந்து ஒவ்வொரு ஏக்கருக்கும் கிட்டத்தட்ட 2500 நடவு செய்பவர்களுக்கு மானியம் அறிவிச்சாங்களே தவிர மற்ற பயிர்களுக்கு அந்த அளவுக்கு மானியம் இல்லை. திரும்ப வந்து மிஸ்பிளேஸ்டா தான் இருக்கு பாலிசி. நம்பர் 1. நம்பர் 2, நம்ம தமிழ்நாடு பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 385 பிளாக்ல கிட்டத்தட்ட பாதிக்கும் மேற்பட்ட பிளாக் ஓவர் எக்ஸ்ப்ளாய்டட் கிரிட்டிக்கல் சலைன் இந்த நிலைமையில இருக்கு நம்மளுடைய கிரவுண்ட் வாட்டர் லெவல். அதனால வந்து அரசாங்கம் வந்து திரும்ப திரும்ப வெளி மாநிலங்களை மத்திய அரசாங்கம் அதெல்லாம் நம்ம உரிமைக்காக போராடணும், அதெல்லாம் சரி. ஆனா நம்மளுடைய பிரச்சனையை முதல்ல அங்கீகரிக்கணும். அதே மாதிரி மாவட்டங்கள் ரீதியாவது வறட்சியை அறிவிக்கலாம். இப்போ எனக்கு வந்து நமக்கு தெரியும் தென்மேற்கு பருவமழை பொய்த்து போயிருக்கு. அந்த மாவட்டங்களையாவது வறட்சி மாவட்டங்களா முதல்ல அறிவிக்க வேண்டியது மிக மிக முக்கியமான. மாவட்டங்கள் பாதித்திருக்குன்னு சென்ட்ரல் வாட்டர் கமிஷனே ஜூன்லயே சொல்லுது. இன்றைய நிலை அதை விட கடுமையா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அது தேவைப்பட்டால் அங்கீகரிக்கப்படும் என்று அரசு சொல்கிறது. இது எப்படி அணுகணும் அப்படின்னு கேள்வி வரும்போது இந்த ஒரு வறட்சிக்கான ஆபத்து அதிகமாக தென்படுகிறது. இன்னும் கூடுமோ? பருவமழை தொடர்ந்து பொய்த்தால், வடகிழக்கு பருவமழை தொடர்ந்து பொய்த்தால் இது கூடுமோ அப்படிங்கிற ஒரு அச்சமும் எழுது. சமாளிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறோமா அப்படிங்கிறது தான் இன்றைய பிரதான கேள்வியாக இருக்கிறது. இது பல கட்டங்கள் அணுகப்பட வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத மறுக்க முடியாது. நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட விருந்தினர்கள் இருவருக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. இன்னும் நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.